என்னதான் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் நல்ல கார் குடுத்தாலுமே, அவங்க டீலர்ஷிப் அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் அந்த கார ஒழுங்கா அவங்க சர்வீஸ் பண்ணி தரல. எண்ட் ஓனர்ஸ்க்கு போஸ்ட் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒழுங்கா இல்ல அப்டின்னா, அந்த காரோட இமேஜ் எவ்வளோ இறங்குங்கிறது நம்மளால நெனச்சு பார்க்கவே முடியாதுங்க. அப்படிதாங்க லான்ச் ஆன மஹிந்திரா தார் ராக்ஸ் கார அதோட ரக்கட் லுக்குக்கும் ஃபீல்க்கும் வாங்கியிருக்காரு. இது மகாராஷ்டிரால நடந்த இன்சிடென்ட்ங்க. லாஸ்ட் நவம்பர் 2025 அந்த ஓனர் ரொம்ப கடுப்பாகி இந்த காரை வந்து மறுபடியும் சர்வீஸ் சென்டருக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாருங்க. என்ன ஆச்சுன்னா வண்டியில் கண்டினியூஸாக அவருக்கு மைலேஜ் இஷ்யூஸ் வரவும், இன்ஜின் நாய்ஸ் வரவும், ஒரு கட்டத்தில் அதிகமாக மழை பெஞ்சா தண்ணி உள்ள சொட்டுற இஷ்யூஸும் அவர் ஃபீல் பண்ணியிருக்காருங்க. இது எல்லாமே பல தடவை டீலர்ஷிப் கிட்ட சொல்லி அவங்க எதுவுமே ரிசால்வ் பண்ணி கொடுக்கலங்கிறதுனால வண்டியை அவர் கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாருங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வண்டியில் ரஸ்டிங் இஷ்யூஸ் இருந்ததாகவும் சொல்கிறாரு. ஒருவேளை வண்டி ரொம்ப நாள் யார்டில் இருந்ததுனால ரஸ்டிங் ஆயிருக்கான்னு தெரியலங்க. ஆனால் இதை மஹிந்திரா கண்டிப்பாக தலையிட்டு அவருக்கு நல்ல முடிவு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி நல்ல ப்ராடக்ட் கொடுக்கும்போது அந்த டீலர்ஷிப்பும் அந்த சர்வீஸ் சென்டரும் அவங்க அந்த போஸ்ட் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒழுங்காக தரலன்னா அந்த ப்ராடக்ட் கஸ்டமர் கிட்ட கண்டிப்பாக போய் சேராதுங்க. நிச்சயமாக அந்த மைந்திரா ரிசால்வ் பண்ணுவாங்க நம்புறேங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆட்டோ நியூஸ் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.